இன்னும் கொஞ்சம் மாசம் கழிச்சு மெரினா பீச்சுக்கு என்ட்ரி டிக்கெட் போட போறாங்களாம். இது எந்த அளவுக்கு உண்மைன்னு பார்க்கலாமா? ஹே ஹலோ கைஸ், ரீசெண்டா மெரினா பீச் போயிருந்தேன். அங்க பீச்சையே வேற மாதிரி ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு 100 லைக் வந்தா நான் கொஞ்சம் ஹாப்பியா இருப்பேன். ப்ளீஸ் ஒரே ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க எனக்காக. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா, பீச்ல ஃபுட் கோர்ட் வரப்போது, ஜிம் வரப்போது, வாட்ச் டவர், பார்க் எல்லாமே பீச்ல வரப்போது. நேரம் இதுவே ஆடிக்கொண்டாடிடு, வண்ணமயமாக்கிடு உலகை வண்ணமயமா. அப்படியே கொஞ்ச நேரம் சேர்ல படுத்து என்ஜாய் பண்ணிட்டு கொஞ்சம் ஃப்ரூட் சாப்பிட்டோம். அதுக்கே இந்த அக்கா 300 rupees பில் போட்டாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு ராட்னம் சுத்தணும், அவ்வளோ ஹாப்பியா இருந்துச்சு. ஒரு ஆளுக்கு 50 ரூபா சார்ஜ் பண்றாங்க. அங்க இருக்கிற நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, பீச்சுக்கு என்ட்ரி டிக்கெட் போட போறாங்களா, என்ட்ரி டிக்கெட் போட்டாங்கன்னா இவங்களோட வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்படும் சொல்லிட்டு இருந்தாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு செஞ்ச சாதனைகளோட பட்டியலை சொல்ல இன்னைக்கு ஒரு நாள் போதாது.